பீகாரில் 6 வயசு 1ஆம் வகுப்பு அவ்வளோதான் படிக்க முடியும் அந்த பையனால். அந்த பையன் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பயங்கரமாக பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்களுடைய சிஎம்ஐ வந்து பதவி விலக சொல்கிறான். ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கையில் அவன் சொல்கிறான், இப்போவே எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி சீரழிஞ்சு போயிட்டாங்க. படிப்பு, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால நான் படித்து வந்து எனக்கு என்ன மாதிரியான எதிர்காலத்தை இங்கே உருவாக்கி தந்திருப்பாங்க அப்படின்னு அந்த கேள்வியை முன் வச்சு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுகிறான். அப்புறம் காவல்துறையினர் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த காணொலியை பார்த்தோம். இது பீகாரில். நம்ம ஊரில் 2 நாளைக்கு முன்னால் 2 பிள்ளைங்க நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு பயங்கரமாக பேசுதுங்க. என்னன்னா உள்ள பூஸ்ட் ஏதோ போயிருக்கு, அதனால் பேசுதுங்க. அப்படியே 2 நாள் கழித்து பார்த்தா இப்போ அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, இங்கே பாருங்கள் எப்படி அடி வாங்குதுன்னு பாருங்கள். தங்கச்சி கூட சொல்லுது, சிஎம் வந்து அவரோட சொந்த நிலத்தை விற்று தான் மக்களுக்கு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு. ஸோ எங்கே கொண்டு போகிறீங்க நம்ம தமிழ்நாட்டை? ஏன்னா வடக்கன்ஸ் வந்து படிக்காதவங்க, அவங்களுக்கு புத்தி இருக்காது அப்படி இப்படின்னு நிறைய கிண்டல் பண்ணிகிட்டே இருந்த காலம் போய் இப்போ எல்லாரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுற காலத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கிற அறிவு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இளைஞர்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறத நினச்சி வேதனை தான் பட முடியுது. வேற என்ன செய்ய முடியும்? சொல்லி புரிய வைக்கவா முடியும்? நன்றிங்க.